ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்தது சார். அது மேபி டிபியா இருக்கலான்ட்டு ஒரு 6 months டிலே பண்ணாங்க. ஹாய், நான் விக்னேஸ்வரன். எங்கள் அம்மா பேர் ராஜேஸ்வரி. அவங்க தான் பேஷண்ட். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அவங்க கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணக்கா ரொம்ப வீக்காக இருந்தாங்க. லைக் வாக்கிங்க்கு டிஃபிகல்ட்டி இருந்தது, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. பட் நவ் இப்போ ஒரு 1 month அவங்க 2 months ஆஃப் இன்டேக் எடுத்துகிட்டு இருந்தது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இன்டேக் நார்மலாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் லெவலை விட இப்போ ரொம்ப கிளியராகவே இருக்காங்க. இன் அடிஷன் லைக் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப வீக்காக இருக்க, நடக்க முடியாது, இது பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்தது சார். அதை செக் பண்ண போகிறப்ப லங்கில் ஒன்றும் பிரெயின் அப்போ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலை. லங் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால அது மேபி டிபியா இருக்கலான்ட்டு ஒரு 6 months டிலே பண்ணாங்க, அது அப்சர்வேஷனுக்காக. திருப்பியும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்தது, மயக்கம் வருதுன்னு சொன்னதுனால திருப்பி அதை திருச்சியில் ஒரு இடத்துல செக்கிங் போகிறப்ப இது கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பித்து இப்போது அங்கே கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ கீமோ செகண்ட் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி அடிஷ்னலாக வேறு ஏதாவது கொடுக்கலாம் கிளியர் பண்ணுறதுக்குன்றப்ப அப்பாவோட ஃப்ரெண்ட் இதை ப்ரிஃபர் பண்ணார். ஸோ அப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே கண்டினியூ பண்ணியிருந்தோம் சார். இப்போ செகண்ட் டோஸ்க்கு வந்திருக்கு. அரௌண்ட் ஒரு 20 daysக்கு அப்புறம் நல்ல டிராஸ்டிக் சேஞ்ச் பார்த்தோம் சார். லைக் அவங்க ஃபர்ஸ்ட் நடக்கிறப்பெல்லாம் ரொம்ப ஒரு விழற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. பட் இப்போ நடக்கிறப்ப ஃப்ரீயாக ஆஸ் யூஷுவல் நடக்கிறாங்க. ஈவன் தான் அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது, எங்கேயா நம்ம கான்ஷியஸ் எல்லாம் விழுந்துருவோமோன்ட்டு ஒரு ஃபியர் இருக்குது. குவான்டிட்டி வைஸ் ஒரு 2 பவுல் இல்லை 1/2 பவுல் அந்த மாதிரி ரைஸ். காய் அதுக்கு எவ்வளோ ரைஸ் போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெஜிடபிள் லைக் பொரியல் மாதிரி ஏதாவது வச்சுப்பாங்க. 2 eggs அண்ட் ப்ளஸ் கிரீன்ஸ், அதாவது கீரை அந்த மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக எடுத்துப்பாங்க. ப்ளஸ் என்னைக்காவது வீக்கெண்ட்ஸில் எண்ணெய் போடாமல் ஏதாவது ஃபிஷ். போன டைம் வந்து கீமோட டேட்டாஸ் நாங்கள் கொடுக்கல, எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். ஸோ இப்போ கீமோது பார்த்துட்டு அண்ட் ப்ளஸ் அவங்களோட பிளட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்தாங்க. ஓகே, ஷீ இஸ் நார்மல். ஸோ நீங்கள் அதே டோஸை கண்டினியூ பண்ணுங்கள். இன்கேஸ் எது டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள் அப்படின்னாங்க சார்.